கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9486942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9486942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். டிவைன் வாய்ஸ் ஆஃப் ரேடியோ நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இருக்கிற காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்த்தெழுதல் பண்டிகை, இவைகளை குறித்து தியானிக்கிற ஒரு காலமா இருக்கிறது. இன்றைக்கு உங்களோடு கூட பெரிய வியாழன் என்று சொல்லி, மாண்டி தாஸ்டே என்று சொல்லி உலகம் முழுவதும் அறியப்படுகிறதா இருக்கிறது. இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்து 33 வருஷம் உலகத்திலே வாழ்ந்து 30 ஆண்டுகள் தன் பெற்றோர்களோடு இருந்து 3 வருடங்கள் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குதல், சப்பானிகளை சுகமாக்குதல், மலை பிரசங்கங்கள், சீஷர்களை உருவாக்குற பணிகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் சிலுவை மரத்திலே ஏற வேண்டியதாய் இருந்தது. மற்றவர்கள் யாரும் அவரை சிலுவை மரத்திலே ஏற்றவில்லை. அவராகவே சிலுவை மரத்துக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தவராயிருந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையானது நிறைவேறும்படி பிதாவாகிய தேவன் தன்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி கடைசி மரண பரியந்தம் வரைக்கும் அவைகளிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற வியாழனிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, இந்திய நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆகவே ராத்திரி நேரம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே தன்னுடைய சீஷர்களை அழைத்து தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றும்
ஏற்கனவே தன்னுடைய ஊழியத்தின் மூலமாய் செய்திகள் மூலமாய் அதை அறிவித்திருந்தார். ஆனால் கடைசியாக வியாழன்கிழமை அன்று வெள்ளி முழுவதுமே அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கான எல்லாவிதமான பாடுகள், பலவிதமான நியாய விசாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பெரிய வியாழனிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தார். அதுதான் மாண்டி தாஸ்டே என்று சொல்லி அறியப்படுகிறது. இவைகள் குறித்து நாம் படிக்கும் போது முதலாவதாக இட் இஸ் எ பவர்ஃபுல் ரெகக்னைஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் கமாண்ட்ஸ் to love other by the foot washing. அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் அறியப்படுவது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவி ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது, அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் மிக தெளிவான ஒரு போதனையை கொடுத்ததுதான் இந்த பெரிய வியாழனுடைய செய்தியாயிருக்கிறது. மாண்டி தாஸ்டே என்பது என்ன? இதுதான் அர்த்தம். இரண்டாவதாக, ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களுடைய கால்களை கழுவது உலக பழக்கம் அல்ல. வேலைக்காரர்கள் தான் எஜமானுடைய கால்களையோ குருவை கழுவதோ வருவது பழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தது வித்தியாசமாயிருந்தது. சீஷர்கள் அனைவரையும் வட்டமாக உட்கார வைத்து அவருடைய கால்களை சுத்தமாக கழுவி தன் இடுப்பிலே அணிந்திருந்த அந்த துணியை வைத்து அவர் துடைத்து, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவர்கள் செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு காரியம்தான் இந்த பெரிய வியாழனுடைய மிக முக்கியமான செய்தி. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்னது என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நான் சிலுவையிலே உலக மக்களுக்காக நான் மரிக்கப் போகிறேன், என் சரீரத்தை அவர்கள் பிற்கப் போகிறார்கள், தலையிலே முற்றிடம், கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், சாட்டையிலே அடிக்கப்பட்டவராய், விலாவிலே குத்தப்பட்டவராய் இருக்கும்போது அவருடைய சரீரமானது பிக்கப்படுவதற்கு அடையாளமா இருந்தது. ரத்தமானது அவரை மறித்து விட்டாரா என்று சொல்லி தெரிவதற்காக ஒரு போர் வீரன் விலாவிலே ஒரு பெரிய ஈட்டியை வைத்து அவருடைய விலாவிலே குத்தினான். என்றால் என்ன? ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்தது. மாண்டி தாஸ்டே என்பது என்ன அர்த்தம்? அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான அடையாளமாய் தன் சரீரம் பிக்கப்படுகிற போகிறது என்பதையும், தன்னுடைய ரத்தம் மனிதர்களுக்காக சிந்தப்பட போகிறது என்பதை தெளிவாக அவர் காண்பித்த அந்த ஒரு ராத்திரி தான் வியாழன்கிழமை ராத்திரியாயிருக்கிறது. ஆகவே இங்கே மாண்டி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலிருந்து, லத்தீன் வார்த்தையிலிருந்து வெளியில வந்ததுதான் மாண்டட்டோம் என்ற வார்த்தைக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து எதற்கு தன்னுடைய சீஷர்களோடு கூட கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுவதும், தான் கொடுத்த கட்டளை தான் நிறைவேற்றினது போல அவர்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தெளிவான போதனைகளை தன் சீஷர்கள் கையிலே அறிவித்ததுதான் பெரிய வியாழனின் மிக முக்கியத்துவமான ஒரு காரியமாயிருக்கிறது. செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் கூட வருஷமும் நாம் பெரிய வியாழன் மாண்டே தாஸ்டே என்று சொல்லி கொண்டாடுகிறோம். நல்ல ஆராதனைகள், ஊழியர்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றும் மேலாக இயேசுவானவரை எதிர்பார்ப்பது இந்த பெரிய வியாழக்கிழமையிலே இயேசுவானவர் எவ்வாறாக தாழ்மையாயிருந்தாரோ, எவ்வாறாக சீஷர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காண்பித்தாரோ, எவ்வாறாக தன் சீஷருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரோ, ஆகவே உன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு எஜமானாய், இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக, இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகராய் இந்த பூமியிலே வந்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு 3 ஆண்டுகள் தன்னோடு வைத்துக் கொண்டு எல்லா விதமான ஊழியங்களிலே பயிற்சி வைத்து அவர்களையே அவர் ஊழியத்தை செய்யும்படியாக சொல்லி கடைசியாக ஒரு எக்ஸாம்பிளாக வியாழக்கிழமை மாலையிலே இயேசு தன் சீஷர்களுக்கு காண்பித்தது, ஒரு ஆசிரியர் தன் மாணவருக்கு எவ்வாறாக கற்றுத் தருவாரோ அதே மாதிரி இயேசுவானவர் தன் சீஷர்களுக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார். செய்திகளை கேட்கிற அருமையான டிவைன் வாய்ஸ் ரேடியோ நேயர்களுக்கு நான் சொல்லுவது, இந்த ஆண்டு 2025 நான் பெரிய வியாழன் ஆராதனையிலே போய் உட்கார்ந்து ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு ராபோஜனை பெற்றுக்கொண்டு நான் அப்படியே என் வீடுகளுக்கு வராதபடி இந்த ஆண்டிலே கிறிஸ்துவின் மாதிரி, பவுல் சொல்றார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. So we have to imitate Christ through our life.
இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். 2025 ஆண்டு முன்பதாக வந்த இயேசுவை மனிதர்களுக்கு நாம் வெளிப்படையாக காண்பிக்க முடியாது. என் வார்த்தை மூலமாய், என் செய்தியின் மூலமாய், என் பேச்சின் மூலமாய், என் தாழ்மையின் மூலமாய், என் அன்பின் மூலமாய், என் சேவையின் மூலமாய் கிறிஸ்து ஒருவர் இருந்தார். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு படக்காட்சியை எப்படி காமிப்போமோ அதே போல இந்த ஆண்டிலே பெரிய வியாழனை கொண்டாட போகிற நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட பின்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவில் இருந்த தாழ்மை, கிறிஸ்துவில் இருந்த உண்மை, கிறிஸ்துவில் இருந்த பரிசுத்தம், கிறிஸ்துவில் இருந்த சேவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடித்து கர்த்தரை அறியாத மக்களுக்கு இவைகளை நான் செய்யும்போது அதுதான் மாண்டி தாஸ்தியுடைய மிக முக்கியமான மீனிங்கா இருக்கும். So may the Lord bless a special day through our life and the testimony. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவைன் வாய்ஸ் ஆண்டவரே ரேடியோ நேயர்களுக்காக நன்றி. பெரிய வியாழன் என்றால் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன என்பதை தெளிவாய் கேட்டோம். நாங்களும் கூட இந்த பெரிய வியாழனை ஆண்டவரே கருத்தோடு நாங்கள் அதை அனுசரிக்க அதோடைய அர்த்தம், ஆழம், நீளம், அகலத்தை ஆண்டவரே எங்களுடைய உலக மக்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் அதை காண்பிக்க உதவி செய்யும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. God bless you all. May the Lord bless to celebrate this Maundy Thursday in the meaningful way. God bless you all. Thank you so much. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட அன்பின் செய்திகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தாலும் உதாரத்துவ காணிக்கையினாலும் இவைகளை தாங்கும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தாங்க போகிற ஜெபத்தினாலும் உதாரத்துவ காணிக்கையின் மூலமாய் மற்ற பாஷையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க அதிக உதவியாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. திவ்ய வார்த்தை வானொலி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எங்களுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஊழியத்துடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இமெயில் அட்ரஸ் djacobjj@yahoo.in. திரும்பவும் சொல்லுகிறேன், djacobjj@yahoo.in. எனது அலைபேசி எண் 9482942006. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942006. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.